பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்சத்தில் நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றா நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி, அசுத்த ஆவியின் சேனைகள், சம்டைம்ஸ் பில்லி சூனியத்தின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள், மந்திர ஆவிகள், இவைகள் தான். அதனால நம்ம சுயமாக நம்ம போராடி இவங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இருந்து நம்மளோட யுத்தங்களை நடத்துகிறவர் ஆண்டவராக இருக்கணும், பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அந்த வானமண்டலத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்சத்தில் நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றா நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி, அசுத்த ஆவியின் சேனைகள், சம்டைம்ஸ் பில்லி சூனியத்தின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள், மந்திர ஆவிகள், இவைகள் தான். அதனால நம்ம சுயமாக நம்ம போராடி இவங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இருந்து நம்மளோட யுத்தங்களை நடத்துகிறவர் ஆண்டவராக இருக்கணும், பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அந்த வானமண்டலத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.